கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு புலர்காலை பொழுது, குளிர்ச்சியான காலை. இரவெல்லாம் மழை. காலையில் வாசலை திறக்கும்போது மெல்ல மழை இருக்கிறதா என்று பார்த்தேன். மழை இல்லை, நின்று போயிருக்கிறது. ஆனால் மண்ணில் ஈரம் இன்னும் காயவில்லை. நல்ல காலை பொழுதை கடவுள் இந்த ப்ளசன்ட் மார்னிங் நமக்கு தந்து அவருடைய ஆலயத்திலே கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆண்டவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு அவரை தொழுது கொள்ள கடவோம். வாருங்கள். இயேசுராஜனே, உம்மை காண வாஞ்சையோடு வந்தேனே, நன்றி நிறைந்த உள்ளத்தாலே தோத்தரித்து பாடுவேன். காலைக்கு காலை புதிய இறக்கங்களால் எங்களை முடிசூட்டி வழிநடத்தி வருகிற அன்பின் ஆண்டவரே, இந்த புலர்காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துவோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய திவ்ய பிரசன்னத்தை தந்து எங்களை ஆசீர்வதியும். வந்திருக்கிறவர்களையும் வர இருக்கின்றவர்களையும் குறித்த நேரத்திலே கூட்டி சேரும். முகநூல் வாயிலாக, இணையதள வாயிலாக தங்களை இணைத்துக் கொள்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் போதுமானவராக இருந்து வழிநடத்தும். ஆண்டவரே, உள்ளூரிலும் வெளியூரிலும் வெளிநாடுகளிலும் எங்கள் திருச்சபை குடும்பங்கள் இருக்கிறார்கள். எங்கிருந்தாலும் இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை நெருங்கி கொண்டு இருக்கிற நாட்கள், எல்லா நாட்களும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவரே அருள் செய்யும். குறைகளை பொறுத்துக்கொள்ளும், குற்றங்களை மன்னியும். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்திலே உமது பாதமணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேடு நல்ல பிதாவே, ஆமீன். இவரே பெருமான். 77வது பாடல். இவரே பெருமான், மற்ற பேரல்லவே போமான். இவரே பெருமான், மலைக்கிடங்கோடு பரியா புரியா புவன மீது நமக்குரியா. இவரே பெருமான், குருடர்கள் வழியா பவ கருமை இருளை நீக்கும் ஒளியா. தெய்வம் இருக்கும் தலங்கள் வழியா. இவரே பெருமான், குலத்துக்கும் நல்ல உபகாரி. இவரே பெருமான், அறஞ்செய்வதினில் ஒரு சித்தன், கொடுமரமிடுபவர் அருள் முக்தன். இங்கே இறந்தோ உயிரியும் கர்த்தன். இவரே பெருமான், உலகை ரட்சித்த எழில் பேரன், விண்ணுலகுக்கு குமாரன். இவரே பெருமான், பொன்னுலகத்தனில் வாழ்யோகன், அருள் துண்ண உலகில் நன்மை தேகன். நம்மால் பண்ணை அளித்த ஓர் தியாகன். இவரே பெருமான்,
அல்லவே பூமான் இவரே பெருமான். 150வது பக்கம். சங்கீதம் 20. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமக்கு மறுமொழி அருளுவாராக. யாக்கோபின் கடவுளுடைய நாமம் உயர்த்தி காப்பதாக. உமது காணிக்கைகளெல்லாம் ஒரு நினைவு கூர்ந்து உமது தகன பலியை பிரியமாக ஏற்றுக்கொள்வாராக. நீரளிக்கும் வெற்றியில் நாங்கள் கம்பீரித்து எங்கள் கடவுளின் நாமத்தில் கொடியேற்றுவோம். உமது விண்ணப்பங்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் பெருமை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் கடவுளாகிய கர்த்தரின் நாமத்தை குறித்தே பெருமை பாராட்டுவோம். சேர்ந்து சொல்வோம். கர்த்தாவே வெற்றியருளும். நாங்கள் கூப்பிடும் நாளிலே ராஜா எங்களுக்கு மறுமொழி அருள்வாராக. ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போது எப்போதும் சதா காலம் இருக்கிறபடியே. ஆமேன். அமருங்கள். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 17 முதல் 21. 2 சாமுவேல் 5 17 முதல் 21. ரெண்டு சாமுவேல் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 21 வரை. தாவீதை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்டபோது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர் போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். தாவீது பாகால் பிராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து, தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓடப்பண்ணினார் என்று சொல்லி அதிநிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிசாரீம் என் பிராசிம் என்று பெயரிட்டான். அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரங்களை விட்டு ஓடிப்போனார்கள். அவர்களை தாவீதும் அவன் மனுஷரும் சுட்டரித்தார்கள் என்பதே. ஆமென். வாசிக்க வேண்டிய எடுக்கப்பட்ட இன்றைக்கு நற்செய்தி பாகம் லூக்கா 17ஆம் அதிகாரம் 20 முதல் 26 வசனங்கள் வரை. 20 முதல் 26. யாவரும் எழுந்து நின்று கேட்போம். கடவுள் ராஜ்யம் எப்போது வரும் என்று பரிசேயர் அவரிடம் கேட்க அவர், கடவுள் ராஜ்யம் கண்ணார காண வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லவும் மாட்டார்கள். கடவுள் ராஜ்யம் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது என்று சொல்லி தம்முடைய சீஷரை பார்த்து, மனுஷகுமாரனுடைய நாட்களில் ஒன்றை காண வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படும் காலம் வரும், ஆயினும் அதை காணாமற் போவீர்கள். இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சிலர் உங்களிடம் சொல்லுவார்கள், நீங்களோ போகாமலும் பின்தொடராமலும் இருங்கள். வானத்தின் ஒரு திசை முதல் மறு திசை வரைக்கும் மின்னி பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரன் தனது நாளில் இருப்பார். ஆனால் அதற்கு முன்னே அவர் அநேக பாடுபட்டு இந்த சந்ததியினால் ஆகாதவர் என்று தள்ளப்பட வேண்டியதாகும். நோவாவின் நாட்களில் இருந்தது போல மனுஷகுமாரன் நாட்களிலும் இருக்கும் என்றார் என்பதே. இன்றைக்கான நற்செய்தி பாகம் வாசித்து முடிந்தது. மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல பிரமாணம் மூலமாக அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாள் இடத்தில் பிறந்து பொந்துமீன் பிளாத்திக்கில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கு ஏறி சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார்.
பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்போது நவடேஸ் கொஞ்ச நாட்களாக கிரைஸ்ட் த கிங் அந்த மெசேஜுகள் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றன. ஜீசஸ் இஸ் த கிங் ஆஃப் ஆல் கிங்ஸ். அதை நாம் ஆழமாக சிந்திக்கிறோம். இன்னும் அதை குறித்து இன்று கூட அதை குறித்து பேசப் போகிறோம். ஏனென்றால் நாளைக்கு அந்த கிரைஸ்ட் த கிங் ஃபீஸ்ட் எல்லா திருச்சபைகளிலும், மெயின் லைன் திருச்சபைகளிலும் அது கோலாகலமாக ராஜாவை வரவேற்கிற நாளாக இருக்கிறது. பிரியமானவர்களே, போப்பாண்டவர் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார் இந்த கிரைஸ்ட் கிங்காக ஒரு வாழ்த்து செய்தியை போல. கிங்டம் ஆஃப் லவ், நாட் பவர். கிங்டம் ஆஃப் லவ், நாட் பவர். அவர் அறிக்கையிலே குறிப்பிட்டு சொல்லுகிறார், emphasizing humility in and sacrifice, not by force. தன்னை தியாகம் பண்ணுகிற அவருடைய திருச்செயலை முன்வைக்கிறார். His kingdom founded on love, peace and freedom. அவருடைய ராஜ்யம் எப்படி இருக்குமாம்? அவருடைய ராஜ்யம் எப்படி இருக்கும்? அன்பும் சமாதானமும் சுதந்திரமும் நிறைந்ததாக இருக்கும். அவர் குறிப்பிடுகிறார், rooted in the heart, rooted in the heart, not in the logic of worldly power. அவருடைய ராஜ்யம் அப்படி வாழ்த்து செய்தியிலே முக்கிய கண்டென்ட்டாக இப்படி குறிப்பிட்டிருக்கிறார். நீங்களும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். பிரியமானவர்களே, பிரசித்தி பெற்ற ஒரு ராஜா இருந்தார், ஹிஸ்டரியே அசைச்சவர், பிரெஞ்சு மன்னன். கேட்டக்கூடாது, பேரை கேட்டக்கூடாது இல்லை, பிரெஞ்சு மன்னன், பிரெஞ்சு புரட்சிக்கு வித்திட்டவன், சுவிஸ் தேசத்தின் விடுதலையை வேட்கையோடு கூறி அதற்கு வாங்கி கொடுத்தவன் நெப்போலியன் போனபர்ட். முடியாது என்று சொல்லே என் அகராதியில் கிடையாது என்று முழங்கினவன். பிரியமானவர்களே, அந்த நெப்போலியன் 1814 அவருடைய காலம். சாதாரண மன்னன் அல்ல. பிரியமானவர்களே, மிகுந்த பாதிப்பை ஐரோப்பா கண்டத்திலே உருவாக்கினான். உலகமெங்கும் பேசப்பட்டவன். அவனுடைய போர்படை பெரும் போர்படை. அவனை வரலாறு ஒரு நாளும் மறக்காது. அந்த அளவுக்கு அவன் ஒரு மாமன்னன். நல்ல நேர்த்தியான போர்படை வச்சிருந்தான், தியாகம் பண்ணுகிற போர்படை. ஆனால் ஆஃப்டர் ஹிஸ் ஃபைனல் டிஃபீட், கடைசி யுத்தத்திலே he was taken as a prisoner to the island of St. Helena. உங்களுக்கு தெரியும், வரலாற்றில் படிச்சிருப்பீங்க. கேப்டன் பிரிசன். அந்த நாட்களில் போய் அவர்கிட்ட பேட்டி கேட்குறாங்க. அவர்கிட்ட பத்திரிகையாளர் பேட்டி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? Who is the king of all kings, the greatest king in the world? அப்படின்னு நீங்கள் யாரை சொல்லுவீங்க? அவரை சொல்லுவார்னு நினச்சிக்கிட்டு கேள்வி கேட்குறாங்க. பத்திரிகையாளர் தான் தெரியுமில்ல, குசும்பு அப்படி தான் போட்டு வாங்குவாங்க, கேள்வியை போட்டு வாங்குவாங்க. பத்திரிகையாளர் மட்டுமா இல்லையா? கேட்குறாங்க. கேட்ட உடனே நெப்போலியன் replied, in this world there have been 3 great kings. உலகத்தில் 3 ராஜாக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னாலாம். இவங்க கேட்க போன ஆள் வியந்துட்டாங்க. ஒன்று ஜூலியஸ் சீசர், வரலாற்றில் மன்னிக்கப்படாத, மறக்க முடியாத
3 ராஜாக்கள். 1 ஜூலியஸ் சீசர், 2 அலெக்சாண்டர் த கிரேட், 3வது மைசெல்ஃப். அப்படி சொன்னானா? அவ்வளவு உயிர்ப்போடு பேசின அந்த ராஜா அடுத்த வார்த்தை வைக்கிறானா? அந்த மகிமை, அந்த பெயர், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு வருகிற சூழலை பார்க்கிறேன். அந்த புகழெல்லாம் மறைந்து போகிற சூழலை நான் கண்கூடாக பார்க்கிறேன். எல்லாம் மறந்து விட்டார்கள். அவர்களுடைய பராக்கிரமத்தையும் பெருமையையும் புகழையெல்லாம் மறந்து விட்டார்கள். வரலாற்றில் இன்னொரு ராஜா இருக்கிறார். வரலாற்றில் இன்னொரு ராஜா இருக்கிறார். He never used any weapon. போர் ஆயுதத்தையே அவர் கையில் எடுத்ததில்லை. But except love. Even today he lives in the heart of all people. எல்லா மக்களுடைய மனதில் அவர் வாழுகிறார். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு எதிர்பார்ப்புகளே அவருக்காக இல்லாமல் உயிரை கூட கொடுக்க போகிறார்கள். தியாகம் பண்ணி வருகிறார்கள். He is none other than Jesus Christ. அவர் கொடுத்த பேட்டி, பிரியமானவர்களே, வரலாற்று பதிவுகள். இதில் சாதாரணமாக சொல்வதற்கல்ல, வரலாற்று பதிவுகள். அவ்வளவு சிறப்பான ராஜா இயேசு, இயேசு கிறிஸ்து. அவரை தவிர வேற யாரும் இல்லை. ஆயுதத்தை கையாளவில்லை, அவர் அன்பை கையாண்டார். எல்லார் மனங்களிலும் வாழுகின்றார். இன்னும் எத்தனை மக்கள் உயிரை கூட கொடுக்க வருகிறார்கள். புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அவர் இயேசு கிறிஸ்து என்ற ராஜா, அவரை தவிர யாரும் இல்லை என்று அவர் பேட்டியில் முடிக்கிறார். பிரியமானவர்களே, ஜூலியஸ் சீசர் எவ்வளோ பெரிய ராஜா! பைபிளில் இருக்க அகஸ்டஸ் சீசர் மகன் தானே ஜூலியஸ் சீசர். அகுஸ்து ராயனாய் கட்டளை பிறந்தது. குடிமொழி படிச்சிருக்கீங்களா? வரலாற்று கிரேக்க சக்கரவர்த்தி, ரோம சக்கரவர்த்தி, பிரெஞ்சு சக்கரவர்த்தி என்று வரலாற்றை அசைத்தவர்கள் எல்லாம். ஜூலியஸ் சீசரை பற்றி தெரியுமில்ல உங்களுக்கு? ஜூலியஸ் சீசர் துரோகத்தால் வீழ்ந்தவன். அவன் நம்ம சென்ட் ஜோசப் காலேஜ் உண்டு திருச்சியில், அங்கே வேலை பார்த்தவர் ஃபாதர் அருள்னு. அவர் இப்போ சென்ட் சேவியஸில் இருக்கார். எனக்கு ரொம்ப நண்பர். என்னை அந்த ஸ்டூடெண்ட் டிபார்ட்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு என்னை கூப்பிட்டுருந்தார். கூப்பிட்டு கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே நான் பாண்டித்யம் படித்தவன் இல்லை. ஐ ஆம் நாட் அ டாக்டரேட். பட் ஈவன் தோ ஆஃப்டர் ஆல் ரெவரண்ட் ஜெய்சிங், அவ்வளோதான். ஆனால் என்னை கூப்பிட்டுருந்தார். நான் போயிருந்தேன். இப்போ அவங்க சென்ட் சேவியர்ஸில் தூத்துக்குடி சபை தலைவருடைய மகனுக்கு பிஜி அட்மிஷனுக்கு ஒரு சின்ன லெட்டர் தான் கொடுத்தேன். அதுக்கு மரியாதை கொடுத்து அவங்க படிச்சுக்கிட்டு இருக்கான். படித்து முடிச்சிட்டான். இப்போ நம்ம சபை தலைவர் மிஸ்டர் செல்வராஜ் சார், உங்களுக்கு தெரியும். பிரியமானவர்களே, அங்கே ஜூலியஸ் சீசர் அந்த நாடகத்தை அரங்கேற்றினாங்க. எனக்கு பார்க்கவே இன்னும் அது மனசுலே பதியுது. ஜூலியஸ் சீசர் வீராவேசமாக பேசி கொண்டு வருவான். முன்னாடி எல்லாம் போர் வீரர்கள் வருவானுங்க. எல்லாரையுமே போர் வாளால் தட்டுவான். தட்டிட்டு சொல்லுவான், நீ எத்தனை பேர் வந்தாலும் உங்களை வீழ்த்துகின்ற வலிமை என் போர்வாளுக்கு உண்டு. உங்கள் தரையிலே உங்களை எல்லாரையும் வீழ்த்தி போடுவேன். ஏனென்றால் என் உச்ச நண்பன், உயிர் நண்பன் என்னோடு இருக்கிறான். ஆகவே நீங்களெல்லாம் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லும்போது உடைவாளை அப்படியே இடுப்புல சொருவான். உடைவாளை அப்படியே டக்குன்னு சொருவான். அப்படியே திரும்பி பார்ப்பான். அந்த தம்பி, சின்ன பையன், மார்வலஸ், என்னால் மறக்கவே முடியாது. அப்படியே திரும்பி பார்த்து அப்படி கீழே விழுகிற மாதிரி, யூடியூப் ப்ரூட்டஸ், நீமாடா அப்படின்னு கதறுவான். கதறிட்டு அப்படியே வாழை கீழே போட்டு விழுவான். துரோகத்தால் வீழ்ந்தவன் ஜூலியஸ் சீசர், மாமன்னன். பிரியமானவர்களே, சக்கரவர்த்தி. உங்களுக்கு தெரியும், நோயால் வீழ்ந்தவன் அலெக்சாண்டர்.
மாபெரும் சக்கரவர்த்தி அலெக்சாண்டர் த கிரேட் நோயால் வீழ்ந்தவன். நெப்போலியன் தோல்வியால் வீழ்ந்தவன். இந்த உலக பிரகாரமான ராஜாக்களுக்கும் why Jesus Christ is different from other kings வேணும் இல்லையா? அந்த ராஜாக்களுக்கும் இயேசுவுக்கு என்ன வித்தியாசம்? பிரியமானவர்களே, earthly king power by ruling, heavenly king power by loving. அதிகாரத்தால் ஆட்சி செய்கிறவர்கள், அம்மா அதில் உட்காருங்க, அதில் போங்க அப்படின்னா அதிகாரம். அம்மா அது செய்யுங்கம்மா, அதை எடுத்து கொஞ்சம் ஒதுங்க, இது அன்பு. ஆண்டவருடைய ராஜ்யம் அன்பின் ராஜ்யம். அதிகாரத்தை, தன்னுடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்துகிற ராஜ்யம் அல்ல. அதே நேரத்தில் சேவ் themselves. அந்த ராஜாக்கள் எல்லாம் தங்களை பாதுகாத்துக்கிடுவாங்க. உலக ராஜாக்கள் எல்லாம் ஈட்டி தொலைக்காம, புல்லட் ப்ரூஃப் இல்லை, உள்ள தொலைக்காத அலங்காரம் எல்லாம் போட்டுக்கிடுவாங்க. ஆனால் நம்ம ராஜா அப்படி இல்லை. நாட் themselves, அவங்கள காத்துக்கிறதுக்கு இல்லை, சேவ் அதர்ஸ். ஏசு அப்படி தானே காணிச்சாரு, அடுத்தவங்களுக்காக தானே வாழ்ந்தாரு. தங்களுக்காக வாழுகிறவர்கள் மத்தியிலே அடுத்தவர்களுக்காக வாழ்ந்தவர். அந்த ராஜாக்கள் எல்லாம் சிம்மாசனத்தை விரும்புவார்கள். நம்மளே நாற்காலிக்கு எவ்வளோ சண்டை போடுறோம், என்னம்மா? நம்மளே நாற்காலிக்கு எவ்வளோ சண்டை, கொஞ்சம் நஞ்சமா பகை, எவ்வளவு சண்டை நாற்காலிக்கு. அந்த ராஜா சிம்மாசனம், இந்த ராஜா சிலுவை. பிரியமானவர்களே, வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் அதர் கிங்ஸ்? பாருங்க, இந்த ராஜா சிலுவை சுமக்கிற ராஜா. சோ நீங்க இவர் எப்படி சிறந்தவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கிங் ஆஃப் கிராஸ். சோ நோ சஃபரிங் இஸ் வேஸ்டட். நீங்கள் படுகிற வேதனைகள் எல்லாம் வீண் போகாது. பிரியமானவர்களே, நம்ம ராஜா சிலுவையை சுமந்த ராஜா, சிலுவையே சிம்மாசனமாக்கின ராஜா, உங்கள் உள்ளங்களில் குடியிருக்கிற ராஜா. அவருடைய ராஜ்யம் இல்லையா? உங்களுடைய ராஜ்யம், யுவர் கிங்டம் கம். நம்ம சொல்றோம்ல ஜப இதில், பரமண்டல ஜபத்தில், உங்களுடைய ராஜ்யம் வருவதாக இல்லையா? பிரியமானவர்களே, அதோ அங்கே இதோ இங்கே. மார்த்தாண்டவர்மன் ராஜா இருந்தார், இப்போ அரண்மனையெல்லாம் இருக்கு அப்படி சொல்லுவாங்கல்ல. இயேசுக்கு அரண்மனை எல்லாம் எங்கே இருக்கு? நம்முடைய உள்ளந்தாங்க அவர் அரண்மனை. நம்முடைய உள்ளந்தான் அவருடைய அரண்மனை. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்வார்கள். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்கள் உள்ளத்தை ஆளுகை செய்கிற ராஜா அவர். So no suffering is wasted, no life is hopeless life. யாருடைய வாழ்க்கையும் கைவிடப்பட்ட வாழ்க்கை அல்ல. ஏன்னா சிலுவை ராஜா நம்ம ராஜா. ஈவன் அவர் பெயின்ஃபுல் மூமெண்ட், வேதனை நிறைந்த சூழல் இருக்கீங்களா? அவர் இருக்கிறாரு, அவர் பார்க்கிறாரு. ஏனென்றா அவர் அதை அனுபவிச்சவர். புரிஞ்சுக்கோங்க அன்பானவர்களே, எப்படிப்பட்ட ராஜா. The kingdom of Jesus rule through serving. அவருடைய ராஜ்யத்தில் இல்லையா, ஊழியம் கொள்ளும்படி அல்ல, ஊழியம் செய்யும்படி, அநேக மக்களை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுக்கும்படி வந்த ராஜா அவர். நீங்க நான் நினைக்கிற மாதிரி இல்லை. த கிங், தெரிஞ்சுக்காங்க, த கிங், த ஷெப்பர்ட், த சேவியர், மூணு அவர்கிட்ட பார்க்கலாம். அண்ட் மை லார்ட், அவர் தான் நம்ம கடவுள். கிங்டம் ஆஃப் காட், mercy, sacrifice, truth, இதெல்லாம் அவருடைய ராஜ்யத்தில் உண்டு. நம்முடைய உள்ளத்தை ஆளுகை செய்கிற ராஜா நம்ம உள்ளத்தில் இருக்கிறாரு. அந்த ஆளுகை செய்கிற ராஜா நாளைய காலையில் அவரை ஆராதனையில் சந்திக்க இருக்கிறோம். கடவுள் உங்களை பலப்படுத்தி அவரை சந்திக்க உற்சாகப்படுத்தி, நம்ம ராஜா உள்ளத்தை என்றும் ஆளுகை செய்கிற ராஜாவாக அவரை, அவருடைய ஆளுகையிலே நாம் சந்தோஷமாக இருப்பதற்கு உங்களையும் என்னையும் அழைக்கிறார். தியாகம் நிறைந்த ராஜா அழைக்கிறார். ஆண்டவர் தானே
அப்படிப்பட்ட ராஜ்யத்திலே அவருடைய பிள்ளைகளாக பிரஜைகளாக வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். எல்லாபத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களை சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிலைவரப்படுத்தி காப்பாராக. ஆமென். 597. ராஜன் வருவார் விண்ணவர் துதி பாட, ஒரு நாளில் இயேசு ராஜன் வருவார் மன்னவர் மகிழ்ந்தாட. தீலே வார்த்தையுண்டு அவரவர் வாழ்ந்திடவே, பாதியிலே நல் மீட்பர் வந்தார் இந்த பாவிகள் கூரை போக்க. இந்த மண்ணின் வாழ்வு அற்று போகும், மேலோக வாழ்வு நிலை காணும். ஒரு நாளில் இயேசு ராஜன் வருவார் விண்ணவர் துதி பாட, ஒரு நாளில் இயேசு ராஜன் வருவார் மன்னவன் மகிழ்ந்தாட. வாலிபத்தில் உன் சிருஷ்டிகரை இதயத்தில் ஏற்றுக்கொள்வார், தூய்மையுடன் வாழ்ந்திடவே அவர் பாதையில் நடந்து செல்ல. இந்த லோகம் உனக்கு சொந்தமல்ல, பூலோக வாழ்வு நிலை அல்ல, பரலோக வாழ்வு நிலை கொள்ள. ஒரு நாளில் இயேசு ராஜன் வருவார் விண்ணவர் துதி பாட, ஒரு நாளில் இயேசு ராஜன் வருவார் மன்னவர் மகிழ்ந்தாட. அளவில்லாமல் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கிரைஸ்ட் த கிங், கிறிஸ்து ராஜா, எப்படிப்பட்ட ராஜா ஆண்டவரே! ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புரிதலை கொடுத்து எங்கள் உள்ளத்திலே நீர் பிறக்க வேண்டும், நீர் வர வேண்டும், ஆளுகை செய்ய வேண்டும் என்று அர்ப்பணிக்கிற உணர்வுக்கு எங்களை அழைத்து ஆயத்தப்படுத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதுவரை எங்கள் வேதனையை பார்க்க யார் இருக்கிறார்? நம்பிக்கை இழந்து நிற்கிறோமே, எங்களுக்கு யார் உண்டு? இப்படியெல்லாம் நினைத்தது உண்டு சுவாமி. எங்கள் ராஜா சிலுவையே சிம்மாசனமாக்கி ஆண்டவரே அமர்ந்திருக்கிற எங்கள் ராஜாதி ராஜா, தன்னிகரற்ற ராஜா, அன்பையும் சமாதானத்தையும் சுதந்திரத்தையும் மனுக்குலத்திற்கு வாரி கொடுத்த ராஜா, அடிமைத்தனத்தில் அல்ல உங்களை மீட்டு ரட்சித்துக் கொண்டேன் என்று தன் விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி எங்களை வாழ வைக்கிற ராஜா. எத்தனை பெரிய மகத்துவமான ராஜாவை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அவருடைய ஆளுகையிலே எந்த குறையும் இல்லாமல் எங்களை நடத்த அவர் போதுமானவர். ஆண்டவரே உம்மை நம்புகிறோம் சுவாமி. நீர் இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர். நான் இருக்கிறேன் ஆண்டவர். எத்தனை பெரிய ராஜாவாக இருந்தாலும் முடிவுக்கு வந்துவிடும் அவர்கள் ராஜ்யம். ஆண்டவரே, இஸ்ரவேலிலே பொற்காலத்தை
தாவீது ராஜா மூலமாக ஏற்படுத்தி தாவீதின் குமாரனே என்று அழைப்பதற்கும் ஆண்டவரே நீர் எப்போதும் இருக்கிறீர். ஆனாலும் தாவீதின் ராஜ்யம் கூட நிலைவரப்படவில்லையே. எங்கள் ராஜா எல்லோருடைய உள்ளத்தையும் ஆளுகை செய்கிறீரே. உலகம் முழுவதும் பெரிய மாமன்னனாக ஆண்டவரே பிரெஞ்சு தேசத்தை உள்ள ஐரோப்பிய கண்டத்தை அசைத்து ஆண்டவரே ஆசியாவை நோக்கி படையெடுத்து வந்த நெப்போலியனுடைய வார்த்தைகளால் ஆண்டவரே வியந்து சொல்கிற அளவுக்கு எல்லா ராஜாக்களையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திற்கு முன்னால் ஒன்றுமில்லை என்ற நிலையிலே எங்களை உணர வைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உலக பிரகாரமான ராஜாக்களுக்கு பின்னாடி ஓடுகிற இந்த மாய்மாலங்களை பார்க்கிறோம் சுவாமி. மெய்யான எங்கள் ராஜாவை நாடி நிற்கின்ற நம்பிக்கையை தாரும் ஆண்டவரே, நம்பிக்கையை தாரும். நீர் என் பட்சத்தில் இருந்தால் எம்மாத்திரம் ஆண்டவரே என்ற உணர்வை தாரும். இந்த நாளை விசேஷித்த நாளாக பார்க்கிற ஆண்டவரே உமது பிள்ளைகள் யாராக இருந்தாலும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். உள்ளூரிலும் வெளியூரில் இருக்கிற ஆண்டவரே சபை குடும்பங்களை ஆசீர்வதியும். இந்த சீதோசன நிலையின் மாற்றங்கள் குளிர் அநேக பேர்களுக்கு நோய்களை ஆண்டவரே, காய்ச்சலை, இருமலை ஆண்டவரே நோய்களை வருவித்து விடுகிறது சுவாமி. வயது முதிர்ந்தவர்கள் ஆரோக்கியத்தோடு இருக்கட்டும், குடும்பங்களிலே முறையாக பராமரிக்கப்படட்டும். யாவரையும் ஆசீர்வதியும். கேட்க வந்த எல்லா நன்மைகளையும் தாரும். நாளைய ஆராதனையை கிறிஸ்து ராஜாவை வரவேற்க அநேக மக்கள் ஆண்டவரே நாங்கள் உற்சாகத்தோடு வந்து அவரை புரிந்து கொள்ள கிருபை செய்யும். குறைகள் எல்லாம் பொறுத்துக்கொள்ளும், குற்றங்களை மன்னியும். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் கேட்கிறோம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களை நாம பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றைய வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல பாவக்கடங்கள் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படப்படாமல் தீமின் ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் முடிவுகளே, ஆமென். ஆசீர்வாதம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூய ஆவியின் துணையும் இன்றும் என்றும் சதாகாலம் உங்கள் அனைவரோடும் இருந்து ஆசீர்வதித்து காப்பாராக, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே, ஆமென்.